வணக்கம். இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அந்த பெல் பட்டன் நமக்கு நம்ம சப்ஸ்கிரைப்பு ஹரிஹரன் சொல்லி விருதுநகர் பக்கத்தில் அழகாவூரிலேருந்து ஃபோன் போட்டார். நாங்கள் கூட அழகாவூரிலேருந்து ஃபோன் போடுவோம். அழகாவூரின்னு போடுவோம். எந்த அழகாவூரின்னு நாங்கள் கூட எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு அழகாவூரி இருக்குது. அந்த அழகாவூரி நினச்சா ஆனால் அவர் சொன்னார் விருதுநகர் பக்கத்தில் சொன்னார். பேர் வந்து ஹரிஹரன். ரொம்ப நன்றிண்ணே. நீங்கள் எனக்கு ஃபோன் போட்டதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. உங்கள் சப்போர்ட் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து இப்போ இந்த வெளிச்சி கடை இந்த இதை பூரா வந்து நம்ம வந்து ரேட் பேசி விற்றாச்சு. இப்போ நான் வந்து இது வியாழக்கிழமை அப்லோட் பண்ணுறக்காண்டி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து வெள்ளிக்கிழமை அப்லோட் பண்ணுறக்காண்டி வியாழக்கிழமை நான் வந்து மதியம் ஒரு மணியாப்பில் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது இன்றைக்கி சாயந்தரம் வந்து குட்டியை பூரா வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. வெளிச்சி இந்த சின்ன குட்டி இந்த குட்டியை பூரா விலை பேசியாச்சு. ரேட்டு என்னன்னு ரேட்டு சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க வாங்குறவங்க வந்து விற்பாங்க செய்வாங்க. ஆனால் நம்ம ஹரிஹரன் தெரியும், அவர் கேட்டார், அவர்கிட்ட நம்ம பேசி சொல்லியாச்சு ரேட்டு இந்த ரேட்டு போயிடுச்சுண்ணே அப்படின்னு. அவர் ஒரு ரேட்டு சொன்னார், நம்ம ஒரு ரேட் சொன்னார், திருப்பி அவர் ரேட்டு சொன்னார், திருப்பி நம்ம ரேட் சொல்லுவோம். அவங்களே நமக்கு ஏற்கனவே காலையில் வந்து பார்த்துட்டு போனாங்க, வந்து நமக்கு வந்து ஜிபே பண்ணி விட்டாங்க, அட்வான்ஸ் போட்டு விட்டாங்க. அதனால் இன்றைக்கி வியாழக்கிழமை, இன்றைக்கி சாயந்தரம் வந்து குட்டியை பூரா தூக்கிட்டு போயிடுவாங்க. தூக்கும்போது நம்ம அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு மறுநாள் போடுறேன். இந்த குட்டியை பூரா நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியாச்சு. இந்த வெளிச்சி கடை இந்த இது எல்லாமே சேல்ஸ் பண்ணியாச்சு. இதான் பாசக்கார வெளிச்சி இப்படி தடவிக்கிட்டே இருக்கணும். நம்ம வீடியோ எடுக்க வந்தாலே வந்து என்ன சொன்னால் பக்கத்துலேயே வந்துடும். இப்படி தடவி கொடுத்துட்டு செஞ்சதான் அடுத்து அது இதாக இருக்கும். சில பேர் இப்போ என்ன சொல்கிறாங்க, அதாவது குட்டி வாங்குறவங்க நீங்கள் நேரில் வந்து குட்டியை பார்த்து செஞ்சாத்தே வந்து இது என்ன சொன்னால் நேரில் பார்த்தாத்தே உங்களுக்கு வந்து குட்டியோட ஆட வரும். பை ஓரியா போ. நேரில் வந்து பார்த்தாத்தே வந்து நமக்கு வந்து அந்த குட்டி எல்லாமே தெரியும். சில பேர் ஃபோன்லேயே பார்த்து செஞ்சு அப்படி இருக்காங்க. நீங்கள் இப்போ ஒரு குட்டி பிடிச்சிருக்கா, வீடியோவில் உங்களுக்கு குட்டி பிடிச்சிருக்கா, அந்த குட்டியை வந்து உங்களுக்கு நேரில் போய் பார்த்தாத்தே அந்த குட்டியோட உங்களுக்கு மதிப்பு என்ன இல்லைன்னு நல்லா தெரியும். வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கும். அதனால் ஏன்னா சில பேர் அவங்க வீடியோவில் நல்லா கட்டு, நம்ம நேரில் போகும்போது ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் குட்டி வாங்குவீங்கன்னா நேரடியாக போய் பார்த்து வாங்குறதே நல்லது. நேரடியாக பார்த்து அது கண்டிஷன் எப்படி, அதுக்கு சளி இருக்கா, சதி இருக்கா, என்ன கேட்டு அவங்கள்ட்ட பணியாளத்தை கேட்டுக்கலாம். பிபிஆர் போட்டாச்சா, குடல் புழு மருந்து கொடுத்தாச்சான்னு. அதனால் வந்து தயவுசெய்து நீங்கள் குட்டி வாங்கினீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு நேரில் போய் பாருங்கள். அப்படின்னாத்தே உங்களுக்கு வந்து அந்த குட்டியோட உண்மையான நிலவரம் அதோட இது தெரியும். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சளி அதிகமாக இருந்துச்சு. அதனால் வந்து சளி மருந்து எல்லாம் கொடுத்தாச்சு. இந்த கிடாய்க்கு முதல்கொண்டு நம்ம சளி மருந்து கொடுத்தாச்சு, எல்லாமே கொடுத்தாச்சு. அது வந்து நம்ம கருப்புசாமிக்கு கிட்ட இது 2 வெள்ளாடு, இது 2 கருப்புசாமிக்கு, 2 ஏதாச்சும் ஒன்று கருப்புசாமிக்கு நம்ம விட்டுற மாதிரி நேர்ந்துருக்கோம். இது விட்டாச்சு. அப்படியே பார்த்தோம்னா பெடாக்ஸை வந்து சொரிஞ்சுக்கிட்டு பாருங்க. இது அன்பு தொல்லை பெருந்தொல்லியாக இருக்குது பாருங்கள். இதை பூரா இன்றைக்கி சாயந்தரம் வந்து எடுத்து போயிடுவாங்க. நான் அதை வந்து விற்பனை வீடியோவாக தனியாக எடுத்து போடுறேன். இது பூரா இன்றைக்கி சேல்ஸ் பண்ணியாச்சு. அநேகமாக இது அடுத்த வாரத்தில் சேல் ஆகிடும். அந்த பெரிய கடையாகவும் சேல் பண்ணிடலாம். அடுத்த வாரம் வியாழக்கிழமை நம்ம வந்து ராஜாவணி சந்தைக்கு தூக்கிட்டு போய் அதையும் விற்றுட்டு இந்த சில வேலைகள்லாம் இருக்குது பண்ண இதில். இது பூரா கீழே இதுக்கு அடியில் வந்து இது பூரா கொடுத்துட்டு நம்ம இது செய்யணும். அங்கிட்டு பின்ன சுற்றியும் கம்பை வச்சு கட்டி ஆடுகள் வெளியே வந்து போகிற மாதிரி அதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும். இது பூரா கொடுத்தாச்சு. ஓ இது தொல்லை பெருந்தொல்லியாக. ஏய் இங்கே சாட்டியாக பாருங்கள், போடு. எத்தனை தண்டி கடை இது போய் முட்டி அதை என்ன செய்வாங்க. இது சும்மாவே இருக்காது.
இதை பூரா அன்றைக்கி ஏற்றிடுவாங்க. ஏய் நீ என்னையை முட்டி விட்டுறாத. ஏய் ஓ பாருங்கள் சேட்டை. இந்த பண்ணையில் இது ஒன்று தான் பெரிய தாதா நினைப்பு மனசில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சுரேஷ் ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம். இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம்.